அன்பிற்கு இனியவர்களே, தொடக்க நூலில் காயின் ஆபேலின் கதை உள்ளது. ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் இவர்கள். காயின் நிலத்தை பண்படுத்துவனாகவும் ஆபேல் ஆடுகளை வளர்ப்பவனாகவும் இருந்தனர். இருவரும் ஒரு நாள் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று முன்வந்தனர். ஆபேல் கொழுத்த கன்று ஒன்றை எடுத்து கடவுளுக்கு பலி கொடுத்தார். அதே வேளையில் காயின் நிலத்தில் கனிகளும் காய்களும் பல இருந்தும் சிலவற்றை ஒப்புக் கொடுத்தார். இதில் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காயின் சினமுற்றான். ஆண்டவர் காயினிடம், நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும், தீயன செய்தால் தீயதே உன்னை வந்து அடையும் என்று சொன்னார். ஒரு நாள் காயின் ஆபேலை நிலத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவன் மீது கோபம் கொண்டு கல்லை கொண்டு அவனை அடித்து கொன்றான். கொன்றது உயிர் இரத்தம் வழிந்து இந்த ஆபேலுடைய உயிர் பிரிந்தது. கடவுள் காயினிடம், உன் சகோதரன் எங்கே என்று கேட்க, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று பதில் சொல்லி, அவரது இரத்தம் என்னை நோக்கி எழுந்தது என்று சொல்ல, கடவுளின் கோபம் இந்த காயின் மீது எழுந்தது. நீயும் சபிக்கப்படுவாய், உன்னையும் காண்போர் அனைவரும் அடித்து கொலை செய்வர், துன்புறுத்துவர் என்று சொல்ல, காயின் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டவராக அவனுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் வரைந்தார். அந்த அடையாளத்தின்படி அவனை கொல்வோர் பலமுறை சபிக்கப்படுவர் என்று சொல்லப்பட்டது. அன்பிற்கு இனியவர்களே, காயின் ஆபேல் என்ற இந்த கதை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், கடவுளுக்கு நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும், போட்டி பொறாமை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். கேள்விகள்: காயின் ஆபேல் யாருடைய பிள்ளைகள்? இருவரும் என்னென்ன வேலைகள் செய்து வந்தனர்? யாருடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார்? பதில் கூறுவோம், பிறரோடு பகிர்வோம். ஆமேன்.